ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள்னால அத்தியாவசிய மற்றும் அவசியமான மருந்துகளுடைய விலை வெகுவா குறைஞ்சிருக்கு. இது பத்தி மக்கள், வணிகர்கள் அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? ஒருவேளை நீங்க போற கடையில அதனுடைய விலை அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க எதன் மூலமா புகார்களா அளிக்கலாம் என்பது தொடர்பான தகவல்களோட இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் தாய்மானவன். தாய்மானவன் வணக்கம். இப்ப இன்னையிலிருந்து விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த குறையறதுல தாமதம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா எங்கெங்கெல்லாம் புகார் அளிக்கலாம், எதன் மூலமா புகார் அளிக்கலாம், மேலும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கிறது? தகவல்கள் என்ன தாய்மானவன்? மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் முதல் ஆடம்பர பொருட்கள் வரை பல பொருட்கள் மீதான ஜிஎஸ்டிகள் வரியும் வெகுவா குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய மளிகை, பலசரக்கு கடைகள், பலசரக்கு பொருட்கள் முதல் தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய 4 சக்கர வாகனங்கள், கார்கள் வரைக்கும் பார்த்தோம் என்றால் ஜிஎஸ்டி வரி விதிப்புல பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டதன் விளைவாக விலை சரிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை, மளிகை கடைகளை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் குளியல் சோப்பு 42 ரூபாய் இருந்த நிலையில தற்போது 36 ரூபாயாக குறைந்திருக்கிறது. காப்பித்தூள் 50 கிராம் முன்னர் 155 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 125 ரூபாயாக குறைந்திருக்கிறது. இதேபோல் பேஸ்ட் 150 கிராம் முன்பு 145 ரூபாய்க்கு இருந்த நிலையில தற்போது 129 ரூபாயாக குறைந்திருக்கிறது. அரிசி, பருப்பு உள்ளிட்ட மற்ற அத்தியாவசிய பொருட்கள், மளிகை பொருட்களுடைய விலையும் குறைந்திருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னா 18% 5% ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதன் காரணமாக இந்த வரி குறைப்பு என்பது விலை என்பது குறைந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாம பொதுமக்கள், நோயாளிகளுக்கு அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய மருந்து பொருட்களுடைய விலையும் குறைந்திருக்கிறது. பரவலாக இருதய நோயாளிகள், புற்றுநோய் நோயாளிகள் உள்ளிட்ட பல நோயாளிகளுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகளுடைய விலையும் கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. 18% இருந்த வரியானது பல மருந்து பொருட்களுக்கு 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. 5% இருந்த அத்தியாவசிய மருந்துகள் பல வரி நீக்கம், பூஜ்ஜிய வரியாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல மருந்து பொருட்களுடைய விலை கணிசமாக குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இதேபோல் ஆட்டோமொபைல் செக்டாரை பொறுத்தமட்டில் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களுடைய விலையிலும் கடுமையாக மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விலை என்பது சரிந்திருக்கிறது. இன்று முதல் இந்த நடைமுறை என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மத்திய அரசை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் 90%, அதாவது 375க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு வரிகள்ல தளர்வு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. வரிகள் என்பது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது என சொல்லப்படுகிறது. அந்த வகையில தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இன்றைய தினம் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு பிறகாக முறையாக விலை நிர்ணயம் என்பது செய்யப்பட்டிருக்கிறதா, விலை குறைந்திருக்கிறதா என பொதுமக்களிடம் நாம் பேட்டி கேட்டிருந்தோம். பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்க்கலாம். எல்லா கையிலையும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் இருக்கும், அதை வச்சு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால இண்டஸ்ட்ரியில ப்ரொடக்ஷன் அதிகமாகும், வேலை அதிகமாகும். இந்த குறைச்சல்ங்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது அத்தியாவசிய பொருட்களுக்கு நிச்சயமாக குறைச்சிருக்காங்க. மிடில் கிளாஸ் எய்ம் பண்ணுற சில ஐட்டம் லைக் 2 வீலர் இல்லை சின்ன கார், அதுக்கும் குறைச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜு, டிவி, இதெல்லாம் எல்லாரும் ஆஸ்பயர் பண்ணுறது. அதனால வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயரும். இன்னும் குறைக்கவே இல்லையே. அப்புறம் நம்ம ஹோட்டலில் காப்பி சாப்பிட்றோம், இன்னும் பழைய ஜிஎஸ்டி பொறுத்தனை வாங்கி நிற்கிறாங்க. அது இன்னும் குறைக்கவே இல்லை. குறைஞ்ச பிறகு தானே மக்கள் பலன் அடைஞ்சதை பற்றி நம்ம சொல்ல முடியும். எனக்கு மக்கள் பலன் அடைஞ்ச மாதிரி தெரியல. ஃபார் இன்கம் டேக்ஸும் கம்மியாயிடுச்சு, ஜிஎஸ்டியும் கம்மியானதுனால மணி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு. இந்த பீப்புளுக்கு ரியலி பெனிஃபிஷியலாக. பொதுமக்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்திருந்ததை நீங்களே பார்த்திருப்பீங்க.
குறிப்பாக ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளார இருக்கக்கூடிய நிலையில் ஜிஎஸ்டி வரியல் வந்து குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு சில கடைகள், சின்னஞ்சிறு கடைகள், மளிகை கடைகளில் இன்னுமுமே அந்த பழைய எம்ஆர்பி விலையை அடிப்படையாக கொண்டுதான் பொதுமக்களிடம் வந்து பணம் வசூலிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுமக்களுக்கு அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால், வரி குறைப்பால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நேரடியாக சென்றடைவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, மருத்துவத்துறையை பொறுத்த மட்டில் பரவலாக பல்வேறு மருந்துகளுக்கு அந்த திருத்தியமைக்கப்பட்ட புதிய கட்டணம் குறித்தான அறிவிப்புகள் எம்ஆர்பி ஸ்டிக்கர்களில் ஒட்டப்பட்டு வந்திருப்பதை நம்மால் நேரடியாகவே காண முடிந்தது. ஒரு சில இடங்களில் அந்த திருத்தியமைக்கப்பட்ட எம்ஆர்பி ஸ்டிக்கர்கள் மருந்துகள் மீது ஒட்டாத ஒரு காட்சிகளை நேரடியாகவே பார்க்க முடிந்தது. பல கடைகளில் முறையாக பில்லிங் போடப்பட்டு புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்பு நடைமுறைக்கு பிறகாக கட்டணம் என்பது குறைக்கப்பட்டு மருந்து பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டிருந்ததை நேரடியாக பார்த்திருந்தோம். ஒரு சில மருந்து கடைகளில் முறையாக பில்லிங் இல்லாமல் நேரடியாக பழைய எம்ஆர்பியே தொடருவதாகவும் குற்றச்சாட்டு என்பது எழுந்திருந்தது. தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்கத்துடைய தலைவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. எந்த பொருள் வாங்கினாலுமே முறையாக பில்லிங் போடப்பட்டு அந்த பில்லிங் அடிப்படையாக கொண்டு நுகர்வோர்கள் பொருட்களை வாங்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை வந்து முன்வைத்திருக்கிறாரு. அவர் தெரிவித்த கருத்தை தற்போது பார்க்கலாம். பெரும்பாலும் பொதுமக்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் கொடுக்கறதுனா, பில் இல்லாமல் நீங்கள் எந்த பொருளையும் வாங்க வேண்டாம். குறிப்பாக நாங்களுடைய மருந்து வணிகர் சங்கம், தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கம், எங்களுடைய மருந்து வணிகர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்திருப்பது எல்லாமே பெரும்பாலும் பில் இல்லாமல் எந்த பொருட்களையும் விற்க வேண்டாம் என்றுதான் எங்களுடைய அறிவுரை. அதை பெரும்பாலான மருந்து வணிகர்கள் அதை கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் வந்து மருந்து கடைகளில் வந்து அந்த மாதிரி குற்றச்சாட்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கருத்து. அப்படி இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பொதுமக்கள் தெரிவிக்கும். இது ஒரு புறம் இருக்க, இந்த திருத்தியமைக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கைக்கு பிறகாக தொடர்ந்து பழைய எம்ஆர்பி அடிப்படையிலேயே கடை உரிமையாளர்கள், வணிகர்கள் அந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய பட்சத்தில் அதனை கண்காணிப்பதற்கு மத்திய அரசு ஒரு பிரத்யேகமாக ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக ஒரு புகார்கள் எழக்கூடிய பட்சத்தில் ஒருங்கிணைந்த நுகர்வோர் இணையதளமாக இருக்கக்கூடிய consumerhelpline.gov.in என்ற இந்த இணையதளத்திற்கு சென்று சம்பந்தப்பட்ட நுகர்வோர்கள் புகார் அளிக்கக்கூடிய பட்சத்தில் கடைக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அரசு தயாராக இருப்பதாக தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய நுகர்வோர் உதவி எண்ணாக இருக்கக்கூடிய 1800114000 என்ற இந்த எண்ணை அணுகி சிறப்பு பிரிவில் புகார் அளிக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் தயாராக இருப்பதாக நுகர்வோர்களுக்கான பாதுகாப்பு குழுவின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை என்பது பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு முறையாக வரி குறைப்பு நடவடிக்கைக்கு பின்னர் கட்டண குறைப்பு இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. எனவே இது தொடர்பான புகார்கள் எழக்கூடிய பட்சத்தில் நுகர்வோர்கள், பொதுமக்கள் தாமாக முன்வந்து இந்த பிரத்யேக இணையதளத்திற்கு நேரில் சென்று புகார் அளிக்க வேண்டும் என்பது தேசிய நுகர்வோர் ஆணையத்துடைய கருத்தாக இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் எந்தவித பொருட்களை வாங்கினாலும் எம்ஆர்பி எவ்வளவு இருக்கிறது என்பதையும் பில்லிங்கில் எவ்வளவு இருக்கிறது என்பதையும் நேரிலே ஒப்பிட்டு பொருட்களை வாங்க வேண்டும் என வல்லுநர்கள் தகவலை தெரிவித்திருக்கிறாங்க. அப்படி பில்லிங் போட்டு வாங்கினால் மட்டுமே இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கையால பொதுமக்களுக்கு இத்திட்டம் என்பது லாபகரமாக இருக்கும் எனவும் வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.